நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கைகளை அசைத்து காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோம். கைகளை தட்டி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் இயேசுவே 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 இயேசுவே. ஆராதனை ஆராதனை. நல்ல மகிழ்ச்சியோடு கைத்தட்டி துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. சத்தமா கூப்பிடுவோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆராதனை
தேவ பிரசன்னங்களை நிரப்பட்டும், தேவ மகிமைகளை நிரப்பட்டும். நற்கருணை நாதா, உம்மிடமிருந்து வருகிற தேவ பலம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல துதிக்க இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா 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 அப்பா. Hallelujah, 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 hallelujah. Yeshuve, 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 Yeshuve. Yeshuve, Yeshuve, நல்ல வாயை திறந்து, வாயை திறந்து. Yeshuve, 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 Yeshuve. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களா? மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 52. இன்னைக்கு நம்ம இந்த அனுபவத்தை நமதாக்க போகிறோம். பர்த்திமேயு என்ற அந்த குருடன் இயேசு இடத்திலிருந்து பார்வை பெற்ற அந்த நிகழ்வை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அந்த நிகழ்வு நமதாக மாற வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நடப்பதாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வை ஆண்டவர் இந்த நாளிலே இங்கு நிகழ்த்துவார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால் அதை எடுத்து வாசிங்க. மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசி. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவும் அவருடைய சீடர்களும். யாரும்? அவர் சீடர்களும். அவருடைய சீடர். இயேசுக்கு எத்தனை சீடர்கள்? 12 பேர். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, எந்த ஊருக்கு வந்தாங்க? எரிகோவுக்கு. எரிகோவுக்கு வந்தால் நமக்கு என்ன? எந்த ஊருக்கு வந்திருக்காங்க? புன்னக்காயலுக்கு வந்திருக்காங்க. ஜோரை கைதட்டுங்க. எங்கே வந்திருக்காங்க? புன்னக்காயல். அங்கே வந்தால் தான் நமக்கு நல்லது. எரிகோவுக்கு வந்தால் எரிகோக்காரங்களுக்கு நல்லது. நம்ம ஊருக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம ஊருக்கு அவர் வரணும். ஆகவே இயேசுவும் அவருடைய சீடரும் எங்கே வந்தாங்க? புன்னக்காயலுக்கு வந்தாங்க. புன்னக்காயலுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமா? பிடிக்கும். இயேசுவை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னு சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லலாம். இயேசுவை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் வேணாலும் பதில் சொல்லலாம். இயேசுவை ஏன் பிடிக்கும்? டே தம்பி, முதல்ல ஒன்றை கேட்போம். இயேசு உனக்கு பிடிக்குமா? ஏசப்பா ஏன் பிடிக்கும்? கடவுள், அதனால பிடிக்கும். ஜோரா கைதிடுங்க. ரத்தம் சிந்திருக்காரு பத்தியா? இவ்வளவு பிரில்லியண்டாக பேசுகிறவன நீ சொல்றியாம்மா? எவனாவது நம்புவானா? தெளிவாக இருக்கான் அவன். ரத்தம் சிந்தி நமக்காக நம்ம காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உங்களுக்கு பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும்னு சொல்லு. என்ன அப்படியே உட்காந்துருக்கீங்க? இயேசுவை பிடிக்குமா பிடிக்காத? முதல்ல பிடிக்கும். ஏசப்பாவை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு சொல்லுங்க. நம்மளை உருவாக்கி
உருவாக்கி உயிர் மூச்சு தந்து சத்தமாக ஒவ்வொருத்தராக சொல்லலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, நிறைய நேரம் இருக்குது. ஆண்டவர் நம்மளை உருவாக்கி அவர் உயிர் மூச்சை நமக்கு தந்திருக்காரு. உயிர் மூச்சு கொடுத்துருக்காரு, உருவாக்கி உயிர் மூச்சு தந்திருக்காரு. வெரி குட். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். உங்களுக்கு ஏன் பிடிக்கும் பர்சனலாக சொல்லணும். நான் வந்து இந்த இறையெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல. உங்களுக்கு ஏசப்பாவை ஏன் பிடிக்கும்? நான் கேட்குறதெல்லாம் எனக்கு சொல்லுமா. கேட்குறதெல்லாம் தருவாங்க. இதுதான் முக்கியமானது. நான் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு. எனக்கு ஏசப்பாவை எனக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் நான் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு. ஜோரா கைதட்டுங்க. வேற உங்களுக்கு பர்சனலாக இயேசுவை ஏன் பிடிக்கும்னு சொல்லணும். இயேசுவை ஏன் பிடிக்கும்? பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, ஏன் பிடிக்கும்னு சொல்லணும்ல. என்ன காரணத்தினால இயேசு அப்பாவை பிடிக்கும்? அந்த அம்மா பொண்ணு கரெக்டாக சொல்லிடுச்சு, நான் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு, அதனால் எனக்கு பிடிக்கும். கரெக்ட். இந்த தத்துவம்லாம் சொல்லக்கூடாது. உயிர் கொடுத்தாரு, அதெல்லாம் கொடுத்தாரா இருக்காரு, அது ஒன்றும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு ஏன் பர்சனலாக பிடிக்கும்? இந்த அவன் சொன்ன மாதிரி கடவுள் எனக்காக ரத்தம் சிந்தினார், இதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். அவர் கதை, அவர் ரத்தம் சிந்தினார், உண்மை, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. உனக்கு ஏன் பிடிக்கும்? பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இயேசுவை பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்? சாந்தமானவர். நீங்கள் கோபமானவங்களா? சாந்தமானவர், அதனால் பிடிக்கும். வெரி குட். அதுவும் நல்ல ஒரு பதில் தான். எனக்கும் சாந்தம் வேணும், அவரை மாதிரி அமைதியாக நானும் இருக்குன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது, அதனால் எனக்கு அவரை பிடிக்கும். அடுத்து மனசில் என்ன படுதோ டக்குன்னு சொல்லிடணும், அதுதான் உண்மை. சிந்திச்செல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப நேரம் சிந்திக்கக்கூடாது. ரொம்ப நேரம் சிந்திச்சுன்னா போய் சொல்கிறேன்னு அர்த்தம். எல்லாரையும் நேசிக்கிறார், அதனால் பிடிச்சிருக்கு. வெரி குட். ஜோரா கைதட்டுங்க. எல்லாரையும் நேசிக்கிறார், பாவிகளையும் நேசிக்கிறார், அனாதைகளையும் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார், அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னையும் நேசிக்கிறார், அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. வெரி குட். இது நல்ல பதில். சத்தமாக சொல்லுங்க. ஆண்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஏசப்பா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? ஏன் பிடிக்கும் சொல்லுங்க. மன்னிக்கிறார். வெரி குட். நான் பாவி, என்னை மன்னிச்சு அவர் ஏற்றுக்கிறார், அதனால எனக்கு பிடிக்கும். ஜோரா கத்திட்டுங்க. அடுத்து சிந்திக்காதேம்மா, டக்குன்னு சொல்லுமா, மனசில் இருக்கிறத சொல்லு. ஏசப்பாவை ஏன் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டோம், ஆனால் ஏன் பிடிக்கும்னு சொல்லணும்ல, காரணம் சொல்லணும்ல. சொல்லி முடிங்க சீக்கிரம், அடுத்த ஆளுக்கு போகணும்னா. ஏசப்பாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஜோராக கைதிட்டுங்க. வெரி குட். அடுத்து இயேசுவும் அவருடைய சீடரும் புன்னக்காயலுக்கு வந்திருக்காங்க. ஓகே, சரியா? இயேசுடைய சீடர்கள் எத்தனை பேர்? 12 பேர். இந்த 12 பேரையும் நீங்கள் சொல்லலாம். பேரை சொல்லிவிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் தான். இந்த சீடர் எனக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்கும்னு சொல்லணும், அதான் முக்கியமானது. பிடிக்கும்னு சொன்னால் மட்டும் பத்தாது, இந்த சீடரை பிடிக்கும், ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பேதுரு ஏமா பிடிக்கும்? அவர் மறுதளிச்சு போனாலும் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவருடைய சீடராக மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாரு, அதனால. ஓ, அதனால பிடிக்கும். உங்கள் வீட்டுக்காரர் பேருண்ணா? செல்வம். நல்ல வேலை, பேதுருன்னு வைக்கல. சரி, சந்தோஷம். செல்வம் அவங்க வீட்டுக்காரர். பேதுருவை பிடிக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் மறுதளிச்சா கூட, இன்றைய நற்செய்தி கூட நம்ம பார்க்குறோம், உன் பெயர் பாறை, கேபான்னு சொல்லி பேர் வைக்கிறார் இந்த நற்செய்தியில். அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய சீடர்களிலே தலைமை தாங்குகின்ற பொறுப்பை இயேசு அவரிடத்திலே கொடுத்தார். என்ன கொடுத்தாரு?
இதோ உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று சொல்லி திருச்சபையினுடைய வாயிற்கதவுகளின் திறவுகோலை அவரிடத்தில் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இயேசு சொல்கிறார், டேய் 2 முறை கோழி கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 முறை மறுதளிப்பாய், நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் இயேசு பற்றி கேட்ட சீடர்களுக்கு பயம் வந்துருச்சு. நான் அவருடைய சீடன் அல்ல, அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்னை அவருக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி 3 முறை மறுதளித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? மனம் திரும்பி வெதும்பி அழுதார். இயேசுகிட்ட போய் மன்னிப்பு கேட்கல, அவர் அழுதார். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதார். அழுதபோது இயேசுனுடைய கடிமான பார்வை அவர் மீது பட்டது. அவ்வளோதான். அப்படியே பார்த்தார். டேய், நான் சொன்னேனாடா, நீ கேட்காம மறுதளிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பார்வையை பார்த்தார். அவ்வளோதான். அந்த பாவம் எல்லாம் கரைந்து போனது. ஜோரா கைதட்டுங்க. அவர் வந்திருக்காரு. நம்ம ஊருக்கு யார் வந்திருக்காது? புன்னைக்காயலுக்கு யார் வந்திருக்குது? பேதுரு வந்திருக்கிறார். அடுத்து நீங்கள் சும்மா கேட்டால் சொல்லியிருப்போம் பாதர், ஏன் பிடிக்குன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு வில்லங்கமாக இருக்குது. அடுத்த சீடர் சொல்லுங்கள். பேதுரு முடிஞ்சு. தோமையார் யாருமா அது? ஏம்மா பிடிக்கும்? இயேசு உயிர்த்தார் என்பது தோமையார் மூலம் தான் தெரிஞ்சுச்சு இல்லையா? அவர் சந்தேகப்படலையா? சந்தேகப்பட்டாரா? சந்தேகப்பட்டார் இல்லையா? எனக்கு பிடிச்சவரும் தோமையார் தான். ஏன்னு சொல்லுங்கள்? அவர் நம்ம நாட்டுக்கு வந்தார், இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கோம்னா அதுக்கு மூல காரணம் யார்? தோமையார் தான். அது மட்டுமல்ல, தோமையார் சந்தேக பிராணி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் சந்தேகப்படலை. எதை சந்தேகப்பட்டார்னா, இந்த பயந்தாங்கோழி பசங்க 10 பேரும் எங்கே இருந்தாங்க? ரூம் அதுக்கு தாளிட்டு கொண்டு உள்ளே இருந்தாங்க. எல்லாம் கோல பசங்க. இவர் மட்டும்தான் இயேசு உயிர்ப்பார் என்று நம்பினார். அதனால் தைரியமாக போய் வெளியே போய் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சார். சுற்றிட்டு வந்தோன்னே இவங்க என்ன சொன்னாங்க? இயேசுவை பார்த்தோம். அப்போ அவருக்கு நம்பிக்கை வரல. என்ன நம்பிக்கை வரல? இவன் எதையோ ஒன்று பார்த்துட்டு பயந்துட்டு அரண்டு போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர் கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் ஏற்பட்ட தழும்புகளில் என் கையை விட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். இயேசு வந்து சொல்கிறார், டேய் வந்து கை விடு அப்படின்னு சொல்லும்போது விட்டு பார்த்தாரா? பார்க்கல. உடனே என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இயேசு தன் பாடுகளை பற்றி சொல்லுகின்ற போது பேதுரு சொன்னார், ஐயோ உனக்கு இது வேண்டாம் என்று சொன்னார். இயேசு அவரை பார்த்து என்ன சொன்னார்? போ பின்னாலே சாத்தானே, உன்னுடைய எண்ணங்கள் மனித எண்ணங்கள், கடவுளுடைய எண்ணங்கள் அல்ல என்று சொன்னார். ஆனால் இவர் ஒரு ஆள் தான் தைரியசாலி. அப்போவே சொன்னார், நாமும் போவோம் அவரோடு சாவோம். எப்படி? நாமும் போவோம். சத்தமாக சொல்லுங்க. இதுதான் சாட்சிய வாழ்வு. அது மட்டுமல்ல, வெகு அதிகமான தூரம் பயணம் செய்து வந்தவரும் இவர் தான். அந்த காலத்தில் வசதி கிடையாது. இப்போல்லாம் நினச்சா ஃப்ளைட்டில் ஏறி ஓடியாந்துடலாம், ஒரே நாளில் போயிடலாம் அங்கெல்லாம். அந்த காலத்தில் எத்தனை மாதம் ஆச்சோ, எத்தனை வருஷம் ஆச்சோ இந்தியாவுக்கு வர்றதுக்கு. பாய்மர கப்பலில், கட்டுமர கப்பலில் ஏறி, அதில் ஏறி வந்து காற்றடிக்கிற திசைக்கு போய் எங்கெங்கேயோ போய் கடைசியில் எங்கே வந்தார்? இந்தியாவுக்கு வந்து நமது நாட்டுக்கரையிலே வந்து இயேசுவை பற்றி போதித்தார். அவரும் வந்திருக்கார். ஜோரா கைதட்டுங்க. 2 பேர் தான் ஆச்சு. அடுத்து சொல்லுங்க. யாகப்பர். சந்தியாகப்பர் நம்ம வச்சுக்கிட்ட பேர், சரியா? அவர் பேர் யாக்கோபு. யாருடைய சகோதரர்? யோவானுடைய சகோதரர், சரியா? யாக்கோபு. ஏமா பிடிக்கும்? முதல் மறைசாட்சி. வெரி குட். சரி, யாக்கோபு தான் முதல் தலைமைச் சங்கத்துக்கு
தலைமை தாங்கியவர் வந்து பேதுரு கிடையாது. திருச்சபைக்கு தலைமை தாங்கினது தலைவராக நியமித்தார் கடவுள். ஆனால் எருசலேம் சங்கத்துக்கு முதலிலே தலைமை தாங்கியவர் யார்? யாக்கோபு தான். அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சந்தியாகப்பர் மறைசாட்சியாக விழுந்தவர், நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குகின்ற வல்லமை படைத்தவர் என்று சொல்லி நிறைய பேர் அவரை தேடி செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவரும் வந்திருக்கார். ஜோரா கைதிடுங்க, சந்தியாகப்பர். அடுத்து 3 பேர் தான் வச்சு, நான் ஒரு பேர் சொன்னேன். இப்போ யோவான் ஏன் பிடிக்கும்? யார் சொன்னது? யாருமா சொன்னது? சொல்லுங்கள், ஏன் பிடிக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை பேர் அருளப்படா. அப்புறம் இயேசுனுடைய அன்பு சீடர். அவர் மார்பிலே சாய்கின்ற அளவுக்கு, நெஞ்சிலே சாய்கிற அளவுக்கு மிக மிக நெருக்கமானவர். துண்டை காணான் துணியை காணான்னு ஒரு ஆள் ஓடினார். இயேசு பிடிப்பட்ட போது தன்னுடைய உள்ளாடையும் மேலாடையும் விட்டுட்டு ஓடினார். யார் அது? யார்? அவர் தான். மிக நெருக்கமாக பின்பற்றினார் இயேசுவை. சிலுவை அடியில் நின்றார். கடைசியில் திருப்பி வந்துட்டார். வந்து மாதாவோட நிற்கும்போது இந்த மனுக்குலத்தையே அவரிடத்திலே மனுக்குலத்தின் சார்பாக அவர் நின்றார். இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்லி அன்னை மரியாளை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தார். இயேசுவினுடைய மிக மிக அன்புக்குரிய சீடர் யார்? யோவான். அவர் வந்திருக்கார். ஜோரா கைதுட்டுங்க. ஓகே. அடுத்து பைபிளில் வேணால் எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயு ஏமா பிடிக்கும்? ஏசு கூப்பிட்டோன்னே வந்துட்டார். லேவி என் பின்னே வா அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டார். நீங்கள் போவீங்களா? காசு கொடுத்தா கூட போக மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, இறைவனை நற்செய்தி ஒரு நூல் எழுதிக்கார் மத்தேயு. இயேசுவை பற்றி நற்செய்தி நமக்கு கொடுத்து இயேசுனுடைய வாழ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்தவர் யார்? மத்தேயு, லேவி. ஜோரா கைதிட்டுங்க. சரி, அடுத்து இன்னும் 2 பேர் சொல்லியிருக்க, விட்டுருவோம். பாதி பேராவது முடிச்சிடும். 5 ஆச்சு. முக்கியமான ஆள்லாம் விட்டுட்டீங்க. பர்த்தலேமியு, சரி. இதோ நத்தானியல் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், இதோ கபடற்றவன் என்று சொல்லுகிறார். பர்த்தலேமியு, சரி. அவரும் வந்திருக்கார். ஜோரா கைதிட்டீங்க. அடுத்து ததேயு, யூதா ததேயு. இயேசுவை ஏன் காட்டி கொடுத்தாங்க? இயேசுவும் யூதா ததேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இயேசுடைய முகத்தை பார்க்குறதுக்கு யூதா ததேயுக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அச்சு உரிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்களாம். அது மட்டுமல்ல, வித்தியாசம் எப்படின்னா, அக்னி நாக்கு யூதா ததேயு மேலே இருக்கும், இயேசு மேலே அக்னி நாக்கு இருக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். இயேசு படத்து மேலே அக்னி நாக்கை வச்சா அதுக்கு பேர் யார்? யூதா ததேயு, சொந்தக்காரர். அதனால தான் நிறைய பேர் யூதா ததேயு திருத்தலத்துக்கு போகிறாங்க. ஏன்னா அவர் ரெக்கமெண்டேஷன் எடுப்படும். ஏன்னா சொந்தக்காரர் இல்லை. அவர் சொன்னால் இயேசு கேட்டு தான் ஆகணும், சொந்தக்காரர் சொன்னால். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, யூதா ததேயு கோயிலுக்கு நிறைய பேர் போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரும் வந்திருக்காரு. சரி, இன்னும் ஒரு ஆள் முக்கியமான ஆள் நான் சொன்னேன் இப்போ. யூதாஸ், அவரை விட்டுறக்கூடாது. யூதாஸ் நல்லவரா கெட்டவரா? நம்ம சொல்லக்கூடாதுமா, யாரையும் தீர்ப்பிடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா யூதாஸை நம்ம அவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். அவர் காட்டி கொடுக்கறதுல இன்னொருத்தன் காட்டி கொடுத்துருப்பான், அவ்வளோதான். இயேசுவை காட்டி கொடுக்கறது அவர் தான் சொல்லி அவர் ஏற்கனவே முன்னாடியே தீர்மானிச்சிட்டாங்க. அதனால அவர் காட்டி கொடுத்தாரு. கடைசியில் அவர் செஞ்ச ஒரு தப்பு என்னென்னா, காட்டி கொடுத்தது கூட தப்பு இல்லை, நாண்டு கொண்டு செத்தது தான் தப்பு. தற்கொலை செய்துக்கிட்டார்ல, அதுதான் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அப்போ கூட அவர் என்ன பண்ணியிருக்கலாம், சாகிற நேரத்தை ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கலாம். நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அவருக்கும் சர்ச்சு இருக்குது தெரியுமா, யூதாஸுக்கும் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. ஜோரா கைதிட்டுங்க. அவரும் வந்திருக்கார். மற்ற எல்லா சீடரும் வந்திருக்காங்க. ஒரு பெண் சீடரும் இயேசுவுக்கு உண்டு. யார் அது?
யார் தம்பி கரெக்டாக சொன்ன? மாதா. பார்த்தீங்களா எவ்வளவு பிரில்லியண்டாக இருக்கான். நீங்கள் அவங்களுக்கெல்லாம் தெரியல, அவன் சொல்கிறான் பாருங்க. யாரு? மாதா. மாதா தான் இயேசுனுடைய முதன்மை சீடர். ஆம் என்று சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் பின்பற்றியவர். ஏதோ அது அடிமை என்று சொல்லி கடைசி வரைக்கும் அது, மற்றவங்களாம் ஓடி போயிட்டாங்க, ஆனால் இயேசுவை கடைசி வரைக்கும் பின்பற்றி போன ஒரே ஆள் யார்? அவங்க தான் உண்மையான சீடர். அவங்களும் வந்திருக்காங்க. எங்கே வந்திருக்காங்க? அப்புறம் சந்தோஷம் தானே. எந்திரிங்க எல்லாரும். உங்கள்கிட்ட ட்ரம்ஸ் இருக்கா? ட்ரம்ஸ் இருக்கா? ட்ரம்ஸ் மத்தளம் இருக்கா இல்லையா? டேய் எந்திரி, வரவேற்க வேணாமா? டான்ஸ் ஆடி சாதாரண ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிட்டாலும் எவ்வளோ என்ன டான்ஸ் ஆடுறான், என்ன மத்தளம் போடுறான், வெடி போடுறான். உங்கள்கிட்ட ட்ரம்ஸு இதெல்லாம் இருக்கா? பிபிலாம் இருக்கா? வாய் தான் பிபி, கை தான் மத்தளம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். பாடுவோமா எல்லாம் சேர்ந்து உற்சாகமா? நல்லா நல்லா குதிச்சு டான்ஸ் ஆடி கூட பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம்.
இயேசு எங்கே வந்திருக்காரு? புன்னக்காயிலுக்கு. சந்தோஷம் தானே? உங்கள் ஊருக்கு வந்திருக்காரு. இயேசு மட்டும் வரல, அவருடைய சீடர்கள் வந்திருக்காங்க, அன்னை மரியாள் வந்திருக்காங்க. சந்தோஷமா? நீங்களும் நானும் வந்திருக்கோம். சரியா? பெரும் கூட்டம் அவரோடு சென்றது அப்படின்னு சொல்லி நற்செய்தியில் வாசிக்குமா? மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46-47 வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புன்னைக்காயிலிருந்து தூத்துக்குடிக்கு இயேசு போகிறார். போகட்டுமா? விட்டுறலாமா? போகக்கூடாது. போகட்டுமா போகலாமா? என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்கு வரணுமா வர வேணாமா? வரணும். யார் யார் வீட்டுக்கெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. கை தூக்குறவங்க வீட்டுக்கு இயேசு வருவார். யார் வீட்டுக்கெல்லாம் வரணும்? அவர் வரணும்ல. 2 கை தூக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டுக்கு வரணும்னா என்ன செய்யணும்னா உங்கள் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். கை தூக்கி சொல்லணும். நேற்று நான் என்ன சொன்னேன்? உங்களையெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொன்னேன்? நீங்களாம் யார்? கோடீஸ்வரன் சொன்னேன். இன்னைக்கு மாற்றி சொல்ல போகிறேன். நீங்கள்லாம் யார்? எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் கோடீஸ்வரன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதுக்கு வந்திருக்கீங்க? ஏதோ ஒன்று கேட்க வந்திருக்கீங்கல்ல. ஏதோ ஒன்று கேட்க வந்திருக்கீங்க. பிச்சைன்னு சொல்லக்கூடாது. அதை ஏதோ ஒன்று சொல்லலாம். வேறு மாதிரி ஏதோ ஒன்று கேட்க. எனக்கு உடல் நலமோ, கடன் தொல்லையிலேருந்து நீக்குமோ, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சாத்தான்லேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கட்டுக்கல்லேருந்து விடுதலை வேணும், ஏதோ ஒன்று கேட்க வந்திருக்கீங்க. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னம்மா? ஐயா, சாமி, அம்மா அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன பேர்? நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னால் எப்படி நீங்கள் சொல்லலான்னு கேட்டுருவீங்க. நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? வெரி குட், சந்தோஷம். ஜோராக கைதட்டுங்க, ஜோராக கைதட்டுங்க. நம்ம எல்லாம் ஏதோ ஒன்று கேட்கத்தான் வந்திருக்கோம். ஏசப்பாட்ட சும்மா வரல. ஏதோ ஒன்று வேணும் எனக்கு, அதை கேட்குறது தான் வந்திருக்கோம். உட்காருங்க. நான் அப்பப்போ எழுப்பி விடுவேன். ஏசப்பாட்ட கேட்குறதுக்கு வந்திருக்கீங்க. அட்ரஸ் கொடுக்கும்போது எந்திரிச்சு அட்ரஸ் கொடுத்துடணும். அப்போ தான் ஏசு பார்க்க முடியும். ஏன்னா கூட்டத்தில் கோவிந்தா போட்டு போயிடக்கூடாது இல்லையா? நற்செய்தியில் அருமையாக சொல்லப்பட்டிருந்துகிறது. இயேசு வாசியுமா? அடுத்தது திமேயுவின் மகன் பர்த்லோமேயும் வழியோரம் அமர்ந்திருந்தார். அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நீங்க சாதாரண பிச்சைக்காரங்க கிடையாது. நம்மெல்லாம் யாரு? பிச்சைக்காரங்க. சாதாரண குருட்டு பிச்சைக்காரங்க. அதான் முக்கியமானது. டேய் தம்பி, சேர்ல இருந்து கீழே விழுந்தீங்கன்னா போச்சு, கால் ஒடிஞ்சிடும். அப்புறம் நொண்டி பிச்சைக்காரன் ஆயிடுவேன் நீ. அதனால் பேசாமல் ஆண்டவரை பார்த்து வேண்டிக்கிட்டு. அதாவது நம்மெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. குருட்டு இயேசுவை பார்க்கணும், அவரோட பேசணும்னு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, பேசினா மட்டும் பத்தாது, அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு வந்திருக்கோம். அப்படி தானே? எங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லாம் சரியாயிரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் அவர் சரி பண்ணிடுவார். அப்போ அவர் என் வீட்டுக்கு வரணும்னா நான் அட்ரஸ் கொடுக்கணும். அங்கே அவர் கொடுத்துருக்காரு. திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா எந்திரிச்சு ஒருத்தராக சொல்லிட்டு உட்காந்துடணும். கை தூக்கி சொல்லணும். நான் சொல்லிடுறேன். சேவியர் ராஜ் மகன் ஃபெலிக்ஸ் மதுரம் வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். பிரதர் சொல்லுங்கள் மைக்கில். பிரதர் சொல்லுங்கள். மில்டன் சொல்லுங்கள். மைக்கில் சொல்லுங்கள். உங்கள் அப்பா பேரை சொல்லி உங்கள் பேரை சொல்லி வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் சொன்ன பாருங்களேன். பங்கராஸ் மகன் மில்டன் வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். எந்திரிச்சு அது மாதிரி எல்லாரும் எந்திரிச்சு மைக்கில் சொல்லணும் தேவையில்லை. அவங்கவுங்க எந்திரிச்சு சொல்லிடுங்க. நான் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் லார்ட் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்படிதான் நம்ம எல்லாம் பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். நீ சொல்லுமா மைக்கில். மைக் வச்சிருக்காலாம் பப்ளிக்காக சொல்லிடணும். சொல்லுங்க. பீட்டரின் அசி மகள் கெனிவெல்லா வழியோரம் இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தோமாஸ் அவர்களின் மகள் தீபா வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். நாங்க 4 பேரும் என்ன செய்ய போறோம்னா பிரைஸ் தி லார்ட் சொல்ல போறோம், அல்லேலூயா சொல்ல போறோம். நீங்க அப்ப எந்திரிச்சு உங்க அப்பா பேரையும் உங்க பேரையும் சொல்லிடணும். யாரெல்லாம் அட்ரஸ் கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு மட்டும் இயேசு வருவார். அதுதான்
பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லணும் முக்கியமா, அதான் முக்கியம். எந்திரிச்சு சொல்லிருங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீங்க பாட்டு சொல்லிட்டு இருங்க, நீங்க எங்களை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீங்க பாட்டு சொல்லிட்டு உட்காருங்க. ஆமென். தனித்தனியா சொல்லணும் தேவையில்லை, எந்திரிச்சு கூட்டமா கூட சொல்லலாம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Praise the Lord. 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 சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. மரியே வாழ்க. Praise the Lord. யாரும் சொல்லலையாங்க? எல்லாம் சொல்லிட்டீங்களா? அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? அம்மா நீ கொடுத்துட்டியா? மரியே வாழ்க. கொடுத்தாச்சா? அது பின்னாடி அங்க ரெண்டு பேரு, அந்த ரெண்டு சேர்ல உட்கார்ந்திருக்காளு. அட்ரஸ் கொடுத்துட்டீங்களா? உங்கள் வீட்டுக்கு வரணும்னா ஏசப்பா வரணும்னா சொல்லணும். நீ சொன்னியா? சொல்லிட்டியா? வெரி குட், ஓகே. நீ சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? குருட்டு பிச்சைக்காரங்க. கண்ணை மூடுங்க பார்ப்போம். நல்லா கண்ணை மூடிங்க. கண்ணை மூடி நான் சொல்கிற 2 வரிகள், ஜீசஸ் படத்தில் இந்த பாட்டு வரும். உன்னை பார்க்க நான் நினைக்கிறேன், உடன் பேச நான் அழைக்கிறேன், வந்து சந்திப்பாயா இறைவா, என்னை சந்திப்பாயா இறைவா. உன்னை பார்க்க நான் நினைக்கிறேன், உடன் பேச நான் அழைக்கிறேன், வந்து சந்திப்பாயா இறைவா, என்னை சந்திப்பாயா இறைவா. அடுத்தவங்களை எல்லாம் பார்க்காதீங்க, கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு ஏசப்பாவை மனக்கண்முன் கொண்டு வாங்க, மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாட்டை பாடுங்க. உன்னை பார்க்கடா நினைக்கிறேன், உடன் பேச நான் அழைக்கிறேன், வந்து சந்திப்பாயா இறைவா, என்னை சந்திப்பாயா இறைவா. அப்ப நீங்களே பாடுங்க. உன்னை பார்க்க நான் உடன் பேச நான் அழைக்கிறேன், வந்து சந்திப்பாயா இறைவா, என்னை சந்திப்பாயா இறைவா. கூப்பிட்டீங்களா இயேசுவை? சந்திப்பீங்களான்னு கேட்டீங்க இல்லையா? எல்லாரும் இயேசுவை பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம குருட்டு பிச்சைக்காரங்க. ஏசப்பாவை பார்க்க முடியாது. நம்ம கண் இருந்தால் கூட குருடன் தான், ஏன்னா பாவ இருள் நமக்கு அடைந்து கிடக்கிறது. நீ கண்ணை திறந்து பார்த்தாலும் ஏசப்பாவை பார்க்க முடியாது. ஏசப்பாவை பார்க்க முடியுது அவனால்? ஏசு தர்றாரா? உன்னுடைய பாவத்தோடு இருக்கிறவர்கள் ஏசப்பாவை காண முடியாது. ஆகவே பாவ இருளில் இருக்கிறோம். நான் குருடனாக தான் இருக்கேன். என்னைக்கு என் பாவக் கண்கள் மறைந்து போகிறதோ அப்போது ஒளி என் மீது வரும். அப்போதுதான் இயேசுவனா பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால அந்த உணர்வோடு நம்ம இருப்போம். கண்ணு திறந்திருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உன்னை பார்க்க முடியாத குருடர்கள் தான், ஏசப்பா உன்னை பார்க்கணும், அதுதான் முக்கியமானது. உன்னை பார்த்துட்டு அவரோட பேசணும். பேசினா அவர் என்ன செய்வோம்? சும்மா பேசுவோமா? ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு அவ்வழியே போகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். எப்படி கத்தினாரு? இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். எப்படி கத்திருப்பாரு? கை தூக்கி கத்திருப்பார்ல. நீங்க எல்லாம் கை தூக்கி கத்துங்க. இயேசுவே, இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே என் மீது இரங்கும், என் மீது இரங்கும். இயேசுவே, இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே என் குடும்பத்தின் மீது இரங்கும், என் குடும்பத்தின் மீது இரங்கும். இயேசுவே, இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே என் ஊரின் மீது இரங்கும், என் ஊரின் மீது இரங்கும். இயேசுவே, இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே என் நாட்டின் மீது இரங்கும், என் நாட்டின் மீது இரங்கும். இயேசுவே, இயேசுவே தாவீதின் மகனே, தாவீதின் மகனே அகில உலகின் மீது இரங்கும், அகில உலகின் மீது இரங்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
சத்தமாக கூப்பிட்டோம். ஏன்னா ஒரு சிலருக்கு என்ன நினப்புனா, இந்த சாமியார் சொல்கிறாருன்னு ஏன் இந்த பொம்பளையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு மனசுக்குள்ளே ஓடும். யாருக்கு வலி இருக்கோ அவங்க தான் கத்துவாங்க. யாருக்கு கஷ்டம் இருக்கோ அவங்க தான் ஏசப்பாவை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. வலி இல்லாதவன் கூப்பிட மாட்டான், நம்பிக்கை இல்லாதவன் கூப்பிட மாட்டான். யாருக்கு கஷ்டம் இருக்கோ அவன் தான் என்ன செய்வான்? ஏசப்பாவை கூப்பிடுவான். ஏசப்பா என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது யாரு? வலி இருக்கவன், கஷ்டம் இருக்கவன், துன்பம் இருக்கவன், வேதனை இருக்கவன் தான் கூப்பிடுவான். நம்மளும் கூப்பிடுவோம் இல்லையா? அப்போ ஒருத்தர் சொன்னான், டேய் பேசாதிரு, அது பைபிள்ல இருக்கு. பேசாது இருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஒரு ஆள் இல்லை, பல பேர் கத்துறான், டே குருட்டப்பல கத்தாதரா, பேசாமறா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அவன் என்ன பண்ணான்? ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். எந்திரிங்க எல்லாரும். அப்படியே இயேசு பார்க்கணும், உட்காந்துட்டு கூப்பிட்டா வரமாட்டார். என்ன பண்ணாரு? சத்தம் போட்டு கூப்பிட்டா வந்தாரு, தாவீதின் மகனே என் மீது இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். நல்லா கை தூக்கி சத்தமாக கூப்பிடுங்க. தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். தாவீதின் மகனே என் மீது இறங்கும். என் மீது இறங்கும். தாவீதின் மகனே தாவீதின் மகனே என் மீது இறங்கும். என் மீது இறங்கும். தாவீதின் மகனே தாவீதின் மகனே என் மீது இறங்கும். என் மீது இறங்கும். சத்தம் போட்டோன்னு என்ன நடந்துச்சு? பைபிளில் இருக்கு. என்ன நடந்துச்சு? இயேசு நின்றார். ஜோரா கைதிடுங்க. இயேசு யார் குரலை கேட்டு நின்றாரு? இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள், அவரை கூப்பிடுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள். யாரை கூப்பிட சொன்னாரு? பர்த்தலோமி. யாரை? பார்வையற்ற பர்த்தலோமி. ஏம்மா நீங்க என்னதான் கூப்பிட்டீங்க? உங்களை தான் கூப்பிட சொன்னாரு. கூப்பிடு, உங்க தனிப்பட்ட விதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டுருக்காரு இயேசு. ஏன்னா பர்த்திமேயை கூப்பிட்டா அது அவருக்கு நல்லது. இன்னைக்கு உன்னைய கூப்பிட்டுருக்காரு இயேசு, உன்னை அழைத்திருக்கிறார். இங்கே என்னுடைய வேலை என்ன தெரியுமா? மகனே மகளே, இயேசு உன்னை அழைக்கிறார். இதுதான் என் வேலை. நான் சொல்றது தான் என் வேலை. மகனே மகளே, இயேசு உன்னை அழைக்கிறார், எழுந்து வா. இயேசு கூப்பிட்டோன்னு என்ன நடந்திருக்கும்? துள்ளி குதிச்சு மேலாடையை தூக்கி விட்டு போட்டுட்டு ஜம்ப் பண்ணி ஒடியாந்தான். என்ன பாட்டு பாடியிருப்பான்? சந்தோஷம் பொங்குது பாடியிருப்பானா இல்லையா? பாடியிருப்பான். ஏசப்பா என்னை கூப்பிட்டுருக்காரு, சந்தோஷம் எனக்கு. பாடுவோமா எல்லாம் சேர்ந்து கைதட்டி உற்சாகமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவம் பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவம் பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாத்தான் சோதித்திட தேவ
யார் கூப்பிட்டுருக்காது? ஏசப்பா கூப்பிட்டுருக்காரு. சந்தோஷம் தானே? ஏசு கூப்பிட்டு உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்டாரு? உங்களை பார்த்து கேட்குறாரு. உடனே என்ன செய்யணும்? டக்குன்னு முட்டி போட்டுடணும், கையை விரிச்சிடணும். இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்யணும்? கண்ணை மூடுங்க. ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஆண்டவற்றை கேட்கணும். என்ன கேட்க விரும்புறீங்களோ அதை கேளுங்க. கண்ணீரோடு விதை விதைக்கிறவர்கள் பெருமகிழ்வோடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதை விதைக்கிறவர்கள் பெருமகிழ்வோடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவற்றை கேட்போம். ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், நம்பிக்கையோடு கேட்போம். அவன் கேட்டான், ரபூனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டான். நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இதோ உயிரோடு இருக்கின்ற தெய்வம் நம் முன்னால் இருக்கிறார். அவரை என்னால் பார்க்க முடியவில்லை, ஆனால் அவரோடு என்னால் பேச முடியும். அவரோடு என்னால் பேச முடியும். என் குறைகளை அவருக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு, துன்பம் இருக்கு, நோய் இருக்கு, பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டவரே உன்னால் கூடும், உம்மால் கூடும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே நீ நினைத்தால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். மலை போல் வருபவை எல்லாம் தூள் தூளாக போய்விடும், பனி போல மாறிவிடும். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கண்களை மூடி இந்த பாடலை பாடி ஆண்டவற்றை நம்மையே ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்தி ஏசையா 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 இயேசுவே இயேசுவே ஏசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா கண்ணீரோடு ஏசையா ஏசையா இயேசுவே ஏசையா மனதுருகி கரம்
சேர்ந்து பாடுவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவா. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவா, 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 இயேசுவே, பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரோடு பாடுவோம். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவா. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவா, இயேசுவா, Yesaya, 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 அவன் சொன்னான், ரபூனி, நான் மீண்டும் பார்க்க வேண்டும். நீங்க கேட்டீங்களா? என்ன வேணும் கேட்டீங்களா? ஏசப்பட கேட்டீங்களா? கேட்டோம். இதோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீர் போகலாம் மகனே, மகளே, நீர் போகலாம். உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. ஜோரா கைதட்டுங்க. ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ போகலாம். நீ என்ன கேட்டு வந்திருக்கியோ அதை நான் செஞ்சு முடிப்பேன். நீ வீட்டுக்கு போ, தைரியமா போ. நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உன் பெயரை எல்லாம் என் உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறேன். கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன், கண்ணின் இமை போல உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ போகலாம் மகனே, மகளே. எதை கேட்டு இங்கு வந்திருக்கிறாயோ அது நிறைவேறும். கட்டாயமாக நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருந்து செயலாற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நடக்கும். நம்பிக்கையோடு என்னை பற்றி கொண்டிருக்கின்ற உன்னுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுத்தேன். ஏதோ கொடுத்து கொண்டிருக்கிறேன். தைரியமா போ, நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாத. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எந்திரிங்க. இயேசு சொல்லிட்டார்ல, சொல்லி குதிச்சு எந்திரிச்சிட்டான். எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. என்ன பண்ணணும்? நேராக வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போயிடணும். கோயில் பக்கமே வரக்கூடாது. சரியா? எல்லாம் கிடச்சிருச்சு, அப்புறம் வரமாட்டோம்ல. நீங்கள் நிறைய பேர் கோயிலுக்கு ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஏன் வர மாட்டேங்கிறாங்க சொல்லுங்கள்? நிறையா காசு. அமெரிக்காவிலலாம் கோயிலுக்கு எவனும் வர்றதில்லை. இங்கிலாந்துலலாம் நிறையா பேர் வர்றதில்லை. யூரோப்லாம் ஜெர்மனி, ஆஸ்திரியாலாம் நான் போயிருக்கேன். கோயிலெலாம் எம்டியாக தான் இருக்கும். வயசான பாட்டி தாத்தா தான் இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்க முடியாது கோயிலில். ஏன்னா அவனுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. எனக்கு கடவுள் தேவையில்லை. நம்ம அப்படி போயிடக்கூடாது. நம்ம வாக்கு கொடுக்கணும். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வாக்கு கொடுக்குமா? எல்லாம் சேர்ந்து நல்லா உற்சாகமாக பாடி, இயேசுவின் பின்னால் நான் போவேன், என்ன வந்தாலும் சரி அவரோடு இருப்பேன்.
ஒப்பு கொடுத்து விட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தை பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு. ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் இவ்வேளையில் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் இவ்வேளையில் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேன். அன்பு இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தையை தான், நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, அஞ்சாதே, பயப்படாதே. கடவுளுடைய பிரசன்னம் உன்னை ஆட்கொண்டிருக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன்பாக என் தூதரை அனுப்புவேன். உன் கால் கல்லில் மோதாதபடி நான் தாங்கிக் கொண்டுவேன். என் தூதரை அனுப்பி உன்னை தாங்கிக் கொள்வேன். கவலைப்படாத. நீ எங்கே நடந்தாலும் சரி, அங்கெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் என் நாயன், எனக்கு என்ன குறைவு? பசும்புல் மேய்ச்சலில் என்னை இளைப்பாறச் செய்வார். நீர் அருவிக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் என் நாயனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நான் ஏன் பயப்படணும்? பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஒன்றும் குறையில்லை. எல்லாம் சேர்ந்து நம்பிக்கையோடு சொல்லுவோம். ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஒன்றும் குறையில்லை. எனக்கு ஒன்றும் குறையில்லை. என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நல்லா உற்சாகமா சொல்லுவோம். நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே
இந்த நம்பிக்கையை வச்சுக்கோங்க. எப்போதுமே ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் கூப்பிடுங்க. பொதுவாக கூப்பிட்றத விட தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாக கூப்பிடுங்க. ஒன்றா உட்காந்து குடும்ப ஜெபம் சொல்லும்போது, ஆண்டவரே வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களை சந்திங்க, கேளுங்க. ஒரே ஒரு கருத்து தான். பல பேர் பல கருத்தை வச்சுக்கூடாது. ஒரே கருத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதோ அவன் கேட்டான், ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும். அந்த ஒரே கருத்து தான். நான் பார்க்க வேண்டும், மீண்டும் பார்க்க வேண்டும். இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ போகலாம். இன்னைக்கு அதே வார்த்தையை உங்களுக்கும் சொல்லியிருக்கார், நீர் போகலாம், உன் நம்பிக்கை உங்களை நலமாக்கி இருக்கு. நீங்க போகலாம், தைரியமா போகலாம். சாட்சியா இருக்கணும், அதான் முக்கியமானது. ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும், வாங்கிட்டு ஓடிடக்கூடாது. அதை தான் நம்ம வாக்குறுதியாக சொல்லியிருக்கோம். நான் இயேசுவின் பின்னால் போவேன், நீ போகமா, நான் வந்து இயேசுவை விட்டு ஓடிட மாட்டேன் வாக்கு கொடுத்துருக்கோம். அந்த வாக்கை பின்பற்றணும். ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் கைவிட்டார்னு. அவர் நினைக்கல. அவர் நம்மளை உள்ளங்கையில் தாங்கிக்கிட்டு இருக்கார். உன் பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கார். ஒவ்வொருத்தர் பேரையும் கையில் எழுதி வச்சிருக்கார். எழுதி வச்சு பார்த்துட்டு இருக்கார், காப்பாற்றிக்கிட்டு இருக்கார். நம்ம தான் கடவுளை விட்டு சில சமயத்தில் போயிடும். ஆனால் கடவுள் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை. அந்த உணர்வோடு முழந்தால் படியிடுவோம். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சப்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 Praise the Lord. ஹல்லேலூயா. 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 பயபக்தியோடு எல்லோரும் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்கள். வாழ்வு தருகிற கடவுள், நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். உலக முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். இவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கடந்து வர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றத்தை உருவாக்குகிறவர் அல்ல, மாற்றத்தை உருவாக்குகிறவர் தேவன் மட்டுமே. மனிதன் வெளிப்புறத்தை சரி செய்ய விரும்புகிறான், ஆண்டவரோ மனிதனுடைய இதயத்தை சரி செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள்? உங்கள் வெளிப்புறத்தை மட்டும் நீங்கள் சரி செய்ய வந்திருக்கிறீர்களா? இந்த 3 நாள் கூட்டத்தினுடைய ஒரு மையம், ஒரு மனநிலை என்னவா இருக்கணும்னா, நான் வெளிப்புறத்தை சரி செய்ய வந்திருக்கிறேனா என்ற ஒரு கேள்வியை கேளுங்கள். வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் இயேசுவை தேடி வந்து சொன்னான், நல்ல போதகரே, நான் நிலை வாழ்வு அடைய என்ன செய்ய வேண்டும்? இயேசு அந்த செல்வந்தனான இளைஞனை பார்த்து முக மலர்ச்சியோடு சொன்னார், கட்டளைகளை எல்லாம் கடைபிடி. அவன் சொன்னான், நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சரி செஞ்சுட்டேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு இதை பற்றிலாம் ரொம்ப ஞான அறிவெல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, மிகுந்த கரிசனையோடு உன்னிடம் உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடு, அதன் பின்பு என்னை வந்து பின்பற்று என்று சொன்னவுடன் முகம் சோர்ந்தான். அவன் அப்படியே போய்விட்டான். அர்த்தம் என்ன தெரியுமா? வெளிப்புறத்தை சரி செய்ய விரும்புகிற அநேகர் உள்ளார்ந்த மனிதனை சரி செய்ய விரும்புவதில்லை. முதநாளிலும் நேற்றும் இன்றும் அருட்தந்தையின் மூலம் ஆண்டவர் ஒரு சிறப்பான அழைப்பை வைத்திருக்கிறார். வந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் கடவுளுடைய இறைவாக்கினனாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஏதோ வந்தோம், 2 பாட்டை பாடினோம், கையை தட்டினோம், தேவையை சொன்னோம், ஜெபிச்சோம், அதுக்காகவா? இல்லை, என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன், என் ஆண்டவருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறேன். இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் ஸ்நாபக அருளப்பர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், இதோ இறைவனின் செம்மறி.
இறைவனின் செம்மறி என்று இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டிய பொழுது எல்லோரும் இயேசுவுக்கு பின் போகவில்லை. 2 பேர் தான் இயேசுவுக்கு பின்னால போனாங்க. 2 பேர் போன பொழுது இயேசுவின் பின்பாக சென்ற அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? இதே கேள்வியை இந்த திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவர் தங்கச்சி, தம்பி, சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், என்ன தேடுகிறாய்? நீ என்னப்பா தேடுற? நீ என்ன தேடி வந்திருக்கிற? என்னை என்ன தேடி வந்திருக்கிற? என்ன தேடுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில்? அமைதியை தேடுகிறேன், சந்தோஷத்தை தேடுகிறேன், நிம்மதியை தேடுகிறேன், பொருளாதாரத்தை தேடுகிறேன். வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு அதுவும் இதுவும் வேணும்னு சொல்லி அலைஞ்சு திரிகிறேன். இதுதான் இன்னைக்கு கடவுள் தேடுதல் என்பதாக உலகத்தினுடைய மாயையாக மாறிவிட்டது. ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டவுடன் அந்த சீடர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, போதகரே, ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ஆண்டவர் சொன்னார், வந்து பாருங்கள். இயேசுவோடு அவர்கள் தங்கினார்கள். இந்த 3 நாள் புதுமைகளின் ஆசீர்வாத நற்செய்தி பெருவிழா என்ன? இயேசுவோடு தங்கி இருக்கிற அனுபவம். இயேசுவோடு நான் இருக்கிறேன். அவர்கள் இயேசுவோடு இருந்த அந்த இரவு ஒரு மாற்றத்தை அவர்கள் கண்டார்கள். இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்கள் இதயத்தில் ஒரு மாற்றத்தை தருவாராக. கண்களை மூடி 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும். நற்கருணை ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும். யாருக்கோ மாற்றத்துக்காக நான் வரல ஆண்டவரே, எனக்குரிய மாற்றத்தை தாரும். என்னுடைய வாழ்வுக்குரிய மாற்றத்தை தாரும். இயேசுவே, நீர் எனக்குள் மாற்றத்தை தருவார். உம்மோடு நான் இருக்கிற இந்த நாள் என்னுடைய ஆத்துமாவை தொடுங்க ஆண்டவரே. என் உள்ளார்ந்த மனுஷன் நீங்க தொடுங்க ஆண்டவரே. சவுல் மீது அன்று கடவுளின் ஆவி இறங்கிய பொழுது அவன் வேறொரு மனிதனாய் மாறினான். இன்னைக்கு நாம பழைய இயல்புகளிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற வெளிப்படுகிற எல்லா விதமான தீமைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் வெளிப்புறத்தின் விடுதலையினால் அல்ல, அது உள்ளார்ந்த விடுதலையினால் மட்டுமே முடியும். இந்த உள்ளார்ந்த விடுதலையை யார் தர முடியும்? இயேசு கிறிஸ்துவால் அல்லாமல் வேறு எவராலும் உங்களுக்கு தர முடியாது. மெடிக்கலால கொடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற பெரிய சைக்காலஜிஸ்டால முடியாது. உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய திறமைசாலிகளாலும் முடியாது. ஏன்? பைபிள் சொல்கிறது, மனிதர்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள். நம்மை விடுவிக்க நம்முடைய கற்பனை, நம்முடைய உலகத்தில் உள்ள எந்த அறிவாலும் முடியாது. விடுதலை தருகிறவர் இயேசு மட்டுமே. நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய்ய முடியவில்லை. எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை செய்கிறாய். இதுதான் பவுல் சொன்னார், நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், என்னால் முடியல. தீமை செய்யக்கூடாது நினைக்கிறான், அதை தான் செய்கிறேன். குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், குடிக்கிறேன். தாறுமாறா பேசக்கூடாது நினைக்கிறேன், பேசுறேன். இந்த தீமையான காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது நினைக்கிறேன், இடம் கொடுக்கிறேன். கணவனோட சமாதானமா இருக்கணும், மனைவியோட சமாதானமா இருக்கணும் நினைக்கிறேன். ஆனா ஒரு நிமிஷத்துல அந்த முடிவு மாறிடுது. என் வாழ்க்கை இவ்வளவு பரிதாபமா போயிட்டாண்டவரே. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், எவ்வளோ முயற்சி பண்றேன். இதோ நான் ஒழுக்கமா இருக்கணும், சரியா இருக்கணும். இந்த கெட்ட பழக்கங்கள் எனக்கு வேண்டாம், இந்த தவறான காரியங்கள் எனக்கு வேண்டான்னு முடிவெடுக்கிறேன். ஆனா அதை என்னால் விட முடியலையே. இயேசுவே, நீர் என் வாழ்க்கையில வாரும்.
என் உள்ளார்ந்த மனிதனுக்குள் மாற்றத்தை தர எனக்குள் வாரும். எல்லாரும் நல்ல முழங்கால் படியிடுவோம். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் உனக்குள்ள இருக்கிற எல்லா பலகீனங்களையும் உனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தருகிற இயேசு உனக்குள் வரும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்பும் பொழுது ஒரு புதிய மாற்றத்தை அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆண்டவரே, இதோ என் கல்லான இதயத்தை எடுத்து விடும். கல்லான இதயங்கள் எல்லாம் மாறட்டும். உமது ஆண்டவரே, சதையான இதயத்தை எனக்குள் வையும். இதோ என் ஆவியை உனக்குள் வைப்பேன். கல்லான இதயத்தை எடுத்து மாற்றுவேன் என்று சொன்னீரே. என் இதயத்தை தொடுமாண்டவரே, என் ஆத்துமாவை தொடுமாண்டவரே, என் வாழ்வை தொடுமாண்டவரே என்று ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, என் மனதின் எல்லா காயங்களுக்குள்ளும், என் மனதினுடைய எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் மாறும். புயல் காற்றை பூந்தென்றாய் மாற்றுகிறவரே, என் மனதின் காயங்களை குணப்படுத்த வாரும் இயேசுவே. என்னுடைய எல்லா விதமான அலைக்கழிப்புகளிலிருந்தும், என் மனச்சிதறல்களிலிருந்து, மனதிலே சிந்தனையிலே ஏற்படுகிற எல்லா குழப்பத்திலிருந்தும் என்னை விடுவிக்க வாரும் இயேசுவே. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் கைகளை உயர்த்தி, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை ஆற்றிடும். 2 கைகளை சேர்த்து வைங்க. பயபக்தியோடு சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, என் வாழ்விலே வாரும், என் வாழ்க்கையிலே வாரும், என்னோடு தங்கும் இயேசுவே. என்னுடைய உள்ளார்ந்த மனிதனுக்குள் நீர் செயலாற்றுவீராக. நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். சத்தமா ஒரு 9 நேரம் சொல்லுங்க எல்லாரும். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். வாழ்வது நல்ல சத்தமா சொல்லுங்க எல்லாரும். இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். வாழ்வது நான் அல்ல, எனக்குள் 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 இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். பயபக்தியோடு எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். ஆண்டவர் நம்மை தொடுகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தின் பாதைகளை எல்லாம் தந்து நிறைவாக நம் கடவுளாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதோ உங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள் எந்த இடத்துல உங்களுடைய உடலிலே வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் இயேசு தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வலது கரத்தை இயேசுவை நோக்கி நீட்டுங்க. வலது கரத்தை நீட்டுங்க. சொல்லுங்க, ஆண்டவரா இயேசுவே, உமது திருக்காயங்களை தொடுகிறேன். என் உடலில் உள்ள எல்லா வலி வேதனைகளையும் எல்லா வியாதி வருத்தங்களையும் பரிபூர்ணமாக தொட்டு சுகப்படுத்தி அருளும். என் இயேசுவே, உமது காயங்களால் நான் குணமடைகிறேன். என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள தலையில கை வை சொல்லுங்க. என் உச்சம் தலை முதல்
முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதிகளும் குணமடையட்டும். தீராத தலைவலிகள் குணமடையட்டும். மூளை நரம்புகளில் உள்ள எல்லா வியாதிகளும் குணமடையட்டும். இயேசுவே, என்னுடைய சிரசில் உள்ள எல்லா விதமான கெட்ட நீர்களும் வெளியேறட்டும். என்னுடைய மூளையிலே, நரம்புகளிலே, மூளை மண்டலங்களிலே ஆண்டவரே, மண்டை ஓட்டு பகுதியிலே ஏற்பட்டு இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்தியறலும். என் காதுகளை கசவியில கைவிங்க, காதுகளில் உள்ள எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே குணமடையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்த காதுகள் கேட்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காது வலிகள், காதில் ஏற்படுகிற எல்லா விதமான சீல்களும், எல்லா விதமான நோய்களும், கேட்காத காதுகள் கேட்கும்படியாக இயேசுவே சுகம் தாரும். என்னுடைய கண்களை ஆசீர்வதியும். கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் எரிச்சல், குறை நோய்கள், பார்வை குறைவுகள், பார்வையற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக, சுகப்படுத்துவீராக. எல்லா கண் நோய்களிலிருந்தும் விடுதலை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாக்கு புண்கள், தொண்டை வலிகள் இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக. எல்லா வாய்ப்புண்களிலிருந்தும், பற்களிலே, ஈர்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக. தைராய்டு நோய்கள், உணவு குழாயில, மூச்சு குழாயில ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும், சுவாச கோளாறுகளும் இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. கழுத்து வலிகள் குணமடையட்டும். தீராத கழுத்து வலிகள், முதுகெலும்பு தேய்மானங்கள் இப்பொழுதே குணமடைவதாக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுது. கர்த்தாவே, அப்படி வல்லமையால் இவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதிகளும் மறையட்டும். கர்த்தாவே, தலைவலிகள் குணமடையட்டும். செவியில் இருக்கிற, காதுகள் இருக்கிற வலிகள் குணமடையட்டும். கண் நோய்கள் குணமடையட்டும். கர்த்தாவே, எல்லா தொண்டை வியாதிகள், வாய்ப்புண்கள், பற்களில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் குணமடையட்டும். கர்த்தாவே, சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய் அமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள், கண்கள் செவிவாய் அமணி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமாவே, வார்த்தையால் சுகமானே. தழும்புகளால் சுகமாவே, தயவினால் சுகமானே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமாவே, வார்த்தையால் சுகமானே. தழும்புகளால் சுகமாவே, தயவினால் சுகமானே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, இதயத்தில் உள்ள எல்லா நோய்களும், இதயத்தில் உள்ள எல்லா நோய்களும், கணையத்திலே கல்லீரல் உள்ள வியாதிகள், கணையத்தில் கல்லீரலில் சிறுநீரக பகுதியில் உள்ள வியாதிகள், இருக்கிற வியாதிகள், நுரையீரல் வியாதிகள், நுரையீரல் வியாதிகள், சிறுகுடல் பெருகுடல் வியாதிகள், சிறுகுடல் பெருகுடல் வியாதிகள் இயேசுவே, இயேசுவே, எல்லா உள்ளுறுப்புகளில் உள்ள எல்லா உள்ளுறுப்புகளில் உள்ள அனைத்து வியாதிகளையும் வியாதிகளை சுகப்படுத்தியறலும். சுகப்படுத்தியறலும். தீராத கைகால் வலிகள் தீராத கைகால் வலி குணமடையட்டும்.
குணமடையட்டும். சுகர் பிரஷர் வியாதிகள் குணமடையட்டும். உடலில் உள்ள சிறிதும் பெரிதுமான எல்லா கட்டிகளும் குணமடையட்டும். கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து வியாதிகளிலிருந்தும் கர்ப்பப்பை கட்டிகளிலிருந்தும் சுகம் தந்தருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நற்கருணை நாதரே, தோல் வியாதிகள் இப்பொழுதே குணமடையட்டும். எல்லா அலர்ஜி வியாதிகளும் ஆஸ்மா வியாதிகள் குணமடைவதாக இயேசுவின் நாமத்திலே. தீராத காய்ச்சல்கள் சளி தொல்லைகள் குணமடையட்டும். ஹல்லேலூயா. ஃபிக்ஸ் வியாதிகள் குணமடையட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா விதமான கேன்சர் நோய்களும் குணமடைவதாக. இரத்தத்தில் ஏற்பட்டுள்ள வியாதிகள் நரம்புகளிலே எலும்பு மண்டலங்களிலே இயேசுவே நீர் வாரும், என்னை சுகப்படுத்தும். எல்லா விதமான உடலினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் வலி வேதனைகளும் பல்வேறு விதமான பய உணர்வுகளும் மன கலக்கங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக, சுகப்படுத்துவீராக. கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமாவே, வார்த்தையால் சுகமாவே. இயேசுவே தழும்புகளால் சுகமாவே, தயவினால் சுகமாவே. ரெண்டு கைகளையும் நெஞ்சில மீண்டும் சேர்த்து வைங்க. கண்களை மூடுங்க. உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, ஒருவேளை ரொம்ப நாளாய் நீண்ட நாட்களாக தீராத வியாதியஸ்தர்கள் உங்கள் வீடுகள் இருக்கலாம், படுக்கை நோயாளிகள் இருக்கலாம். அவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு அவர்களை தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த குணப்படுத்தும் நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கி வருகிறது. நீங்கள் விசுவசிங்கள். ஆண்டவரால் உங்களுக்கு இப்பொழுது அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால் எல்லாம் முடியும். நீ கூப்பிடுகிற சப்தத்திற்கு அவர் பதில் கொடுக்க உன் அருகில் இருக்கிறார். தாவீதின் மகனே எனக்கு இரக்கமையும் என்று சொன்ன பர்திமேயுவுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர், நீ விரும்பினால் என் நோயை குணப்படுத்த முடியும் என்று சொன்ன தொழுநோயாளியின் ஜெபம் இதோ அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதத்தை கொண்டு வருகிறது. உன்னுடைய குடும்பத்தில், வெளிநாட்டில், கப்பல்ல எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். சகோதரா, நீ வெறுங்கையோடு திரும்பி போவதில்லை. சகோதரியை, நீ வெறுங்கையோடு திரும்பி போவதில்லை. இதோ அவருடைய மகளுக்காக ஜெபி. ஆண்டவரே, என் மகனை ஆசீர்வதியும், என்னுடைய மகளை ஆசீர்வதியும். இதோ என் குடும்பத்தில் என் கணவனை ஆசீர்வதிங்க, என்னுடைய மனைவி ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதோ என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஆட்டிப்படுகிற பொல்லாத தீமைகள், எல்லா நயவஞ்சக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் நிரப்பியறலும். இதோ எங்கள் மீது சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை, பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, வியாதிக்கு அதிகாரம் இல்லை, தரித்திரத்துக்கு அதிகாரம் இல்லை, எந்த விதமான பொல்லாப்புகளுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவே, எங்கள் மீது இரக்கமையும் என்று சொல்லி கூப்பிடுங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதத்தை இப்பொழுது உங்களுக்கு செய்கிறார். இயேசுவுடைய நாமத்தினால விடுதலை வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே இன்று உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. கைகள் தட்டி பாடுவோம். இயேசு கூட வருவார். ஆமென். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். கை தட்டி பாடுங்க. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். ரெண்டு கைகளை சேர்த்து பிடிங்க. ஆண்டவரை பார்த்து கைகளை விரித்து கேளுங்க. ஆண்டவரே, இதோ என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன்.
கைகளை விரிச்சு கேளுங்க. என்னுடைய கடன் பாரங்கள், கஷ்டங்கள், தொழிலில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, போராட்டம், ஆண்டவரே நீண்ட நாளாக என் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அதில் நிம்மதி இல்லை, கப்பலில் இருக்கிறான், டார்ச்சர்னு சொல்லி ஆண்டவரே என் பிள்ளைங்க இறங்கி வந்துடுவாங்களோ பயமாக இருக்குது, கெட்டின 5 லட்சம் என்ன ஆகும், என் பிள்ளையால ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவரே என் பிள்ளைக்கு இப்பமாவது கிடைக்கும் நினைச்சனே, ஐயோ இப்படி இருக்கு புலம்பர தாய்மார் ஒப்புக்கொடு. நீ ஜெபி. இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் ஆண்டவரால் மட்டுமே உங்கள் குடும்பத்தை தொட முடியும். இயேசுவால் மட்டுமே உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். இதோ என் மகளுக்கு இது திருமண வரன் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறப்பா. எல்லாரும் என்ன ஒருவேளை பலவிதமான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துறாங்க ஆண்டவரே. இதோ இயேசுவே தாவீதின் மகனே, இரக்கமுள்ள கடவுளே, எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை தாரும். சாமுவேலை நீர் கொடுத்தீர், ஆண்டவரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டேன், நீர் தாரும் ஐயா, எனக்கு ஒரு மகனை தாரும், எனக்கு ஒரு மகளை தாரும். கேள் ஆண்டவரே, என் திருமண வாழ்க்கை ஒரு சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கேளு ஆண்டவரே, கணவனுக்கு இந்த குடிப்பழக்கம் வேண்டாம், எப்பமாவது குடிக்கட்டும். அப்படி ஜெபம் பண்ணாத. ஒரு அம்மா சொல்லிச்சு, பிரதர் என் கணவர் எப்பமாவது ஒன்று போய் குடிக்கட்டும்னு ஜெபம் பண்றேன். முதல் ஜெபத்தை மாத்து. என் கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்க கூடாது. உம்முடைய பைபிள் அந்த கை ஏந்தணும். மதுபானம் பிடிச்ச அந்த கை உம்முடைய பைபிளை ஏந்தி அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகணும் ஆண்டவரே. கேளு, இனிமே என் கணவன் குடிக்க கூடாது. சகோதரா, இங்க இருக்கிற சகோதரர் முடிவு பண்ணு. இந்த நாள் டுடே இயேசுவிடத்துல சொல்லு, இனிமே இந்த கையில ஆண்டவரே மதுபானம், சிகரெட், பீடி, பான்பராக், போயல எதையும் தொட மாட்டேன். நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே, என் லைஃப்ல நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்கு இந்த விடுதலையை தாங்க. கேள், உங்க பிள்ளைங்க செல்போனுக்கு அடிமையா இருக்க கூடாது. பைபிளை படிக்க சொல்லுங்க, ஜெபம் பண்ண சொல்லுங்க. மாணவ மாணவிகளுக்கு இயேசுவை கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்க. ஒப்புக்கொடு ஆண்டவரே, என் குடும்பம் உமக்கு பிரியமான குடும்பமா இருக்கணும். கடன் வாங்கி கஷ்டப்பட்டது காலம் போதும். தொழில் வளம் பெருகட்டும் ஆண்டவரே. கடல் தொழில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஏத்தனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் செய்யற விவசாயத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆடு மாடு ஆண்டவரே, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம், எங்க இருந்தாலும் சரி எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கப்பல் வேலைக்காக ஜெபிக்கிற என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய மகனுக்காக, என் மருமகனுக்காக, எங்க அப்பாவுக்காக ஜெபிக்கிறியா? இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த வல்லமை எங்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உடைய நன்மைத்தனங்கள் எங்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையின் வல்லமை எங்கள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தாவீதின் மகனே, இயேசுவேன்னு கூப்பிடு. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதத்தின் ஆண்டவர் இப்பொழுது நம்ம மத்தியிலே வரப்போகிறார். நீங்க அவரை கட்டியாய் பிடிச்சுக்கோங்க. யாக்கோபுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஆண்டவர் அவன் விடல. நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விடவே. அதே போல நீ ஆண்டவரை கூப்பிடுவாயானால் இந்த நாள், இந்த நேரம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். பயபக்தியோடு நீங்கள் இருக்கிற இடத்துல கைகளை கும்பிட்டு ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருங்கள். இயேசு உங்கள் அருகிலே வருகிற நேரம். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும், என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் கணவர் ஆசீர்வதிங்க, பிள்ளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நற்கருணை நாதர் உங்களை தொடுகிற நேரம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தாவீதின் மகனே, என் மீது மனம் இறங்கும் ஐயா, என் மீது மனம் இறங்கும். இயேசுவே,
தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் ஐயா என் மீது மனம் இறங்கும் இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் ஐயா என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே இதோ இயேசுவே எங்களை தொடுமப்பா எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே நற்கரின் ஆதரே இதோ புதுமைகளின் அரசராக அற்புதத்தின் அரசராக எங்களை தேடி வந்திருக்கிற தெய்வமே எங்களை குணப்படுத்தி அருளும் எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமையிலிருந்தும் எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே இதோ உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் ஆண்டவரே இன்று முதல் நீ ஆசியா இருப்பாய் என்று எங்கள் வாழ்க்கையில் நீர் கூறுகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று என்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு உதவி செய்வேன் வலிமை அளிப்பேன் என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறீரே உமக்கு நன்றி ஐயா நீ பிற இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ வாளாகாமல் தலையாவாய் கீழாகாமல் நீ மேலாவாய் என்று ஆசீர்வதிக்கிறீர் இதோ என் மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் இதோ நீயும் உன் வீட்டாரும் எல்லா ஆசையும் பெற்றுக் கொள்ளும்படி உங்களோடு நான் இருக்கிறேன் என்று ஆசீர்வதிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஆராதனை அப்பா இதோ என் வியாதிகளை குணப்படுத்த அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே ஜெபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உம்முடைய திருவுடல் திருரத்தம் இவற்றின் வரைபொருளை வழங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே அதே பல்லவி மட்டும் பாடுவோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஏசையா ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே வல்லமையால் சுகமானே வார்த்தையால் சுகமானே முத்தலும்புகளால் சுகமானே தயவினால் சுகமானே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா